the power of daily practices. நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்றதுனுடைய பவர் என்ன? சக்சஸ் வெற்றி, வேர்ல்டு கிளாஸ் ஹெல்த் உலகத்தரமான ஆரோக்கியம், இன்டர்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் மன திருப்தி, இன்டர்னல்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற ஃபுல்ஃபில்மெண்ட் நிறைவு, தன்னிறைவுன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் சஸ்டெயின்டு ஹாப்பினஸ். சஸ்டெயின்டு ஹாப்பினஸ், ஹாப்பினஸ்னா சந்தோஷம், சஸ்டெயின்டு ஹாப்பினஸ் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கணும். சும்மா ஒரு நாளைக்கு ஹாப்பி இன்னொரு நாளைக்கு நாட் ஹாப்பி அப்படிங்கிறது இல்லாமல் சஸ்டெயின்டு ஹாப்பினஸ், அது நிரந்தரமான ஹாப்பினஸ். டோன்ட் ஜஸ்ட் ஹேப்பன், டோன்ட் ஜஸ்ட் ஹேப்பன். இந்த டோன்ட்டை எடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஜஸ்ட் ஹேப்பன் இது எல்லாமே தன்னால் வந்துரும்னு அர்த்தம். டோன்ட் ஜஸ்ட் ஹேப்பன்னா அது தன்னால் நடக்காது. தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் பெஸ்ட் லைஃப் ஆர் கிரியேட்டட். தீஸ் எலிமெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் ஆஃப் யுவர் பெஸ்ட் லைஃப் உங்களுடைய பெஸ்ட் லைஃப்ல ஆர் கிரியேட்டட் உருவாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆர் கிரியேட்டட் அப்படின்னா இங்க பேசிவ்ல சொல்றாங்க. அப்படின்னா என்ன? கிரியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள். The elements of your best life are created. All too often we look at a human being playing their best game. All too often அடிக்கடி நம்ம பார்க்குறோம், we look நம்ம பார்க்குறோம் at human being மக்களை பார்க்குறோம். எதுக்கு? பிளேயிங் their பெஸ்ட் கேம், அவங்களுடைய பெஸ்ட் கேமை ப்ளே பண்ணுறதை பார்க்குறோம். ஆன் த பிளேயிங் ஃபீல்ட் ஆஃப் லைஃப், அவங்க எங்கே ப்ளே பண்ணுறாங்க? ஆன் த பிளேயிங் ஃபீல்ட் ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு பிளேயிங் ஃபீல்டில் விளையாடுறாங்க. அண்ட் அஸ்யூம் தே காட் லக்கி, நம்ம நினச்சிக்கிறோம், அதை பார்த்துட்டு நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோன்னா they got lucky, பாடுறா எவ்வளவு லக்கிடா அவன்லாம். or were born into their lofty condition. were born, அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு எஜமா விட்டு பையன்டா, அவன் பாரு எவ்வளவு பெருமையும், அவனை பார்த்தாவே 4 பேர் கையெடுத்து கும்பிடுற மாதிரியான பொறப்பு அவனுது அப்படின்னு நினைச்சிக்கிறோம். all too often we look at the human being playing their best game on the playing field of life and assume they got lucky or were born into their lofty condition. நம்ம ஒரு நல்லா இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம், பார்த்த உடனே நினைக்கிறான் அவன் வேறு லக்குடா, அப்படியே டக்குன்னு பிஸ்னஸ் பண்ணான், அப்படியே மேலே வந்துட்டான், நானும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அதெல்லாம் பிறக்கிறதுக்கு ஒரு லக்கு வேணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். வாட் வி டோன்ட் சி, நம்ம எதை பார்க்கறது இல்லைன்னா வாட் வி டோன்ட் சி இஸ் ஆல் த டிவோஷன். அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப டிவோஷனாக ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அண்டு டிசிப்ளின், அதே சமயத்தில் டிசிப்ளின்னா சும்மா இன்னைக்கு ஒரு வேலையை செய்கிறது, நாளைக்கு அந்த வேலையை செய்யாமல் போகிறது, அப்படி இல்லை. டிசிப்ளின் அப்படின்னா ஒரு வேலையை நான் செய்கிறேன்னா அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதில் ஒரு டிசிப்ளின் வேணும். தட் வென்ட் இன்டு கிராஃப்டிங் த எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட்ஸ் வி சி. தட் வென்ட் இன்டு, அது கிராஃப்டிங்னா செதுக்கிறது, என்னத்தை செதுக்குனுச்சு? த எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் வி சி. இப்போ ரஜினிகாந்தே இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா சூப்பர்ரா என்னமா அவர் பயங்கரமாக வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ரஜினிகாந்த்கிட்ட இருக்கிற டிவோஷன் அண்ட் டிசிப்ளின் யாருக்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போது அவ்வளோ எஃபர்ட் பின்னால் இருக்கு, நம்ம அதை பார்க்காம அது லக்கில் வந்துச்சு, அவன் சாமி கொடுத்துச்சு, அவன் தன்னால் வந்துட்டான், அவன் அனுபவிக்கிறதுக்குனே பிறந்திருக்கான்டா அப்படின்லாம் எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டு நம்ம இனிமேல் சொல்ல வேண்டாம். What I am suggesting is that, நான் என்ன சொல்றேன்னா, personal and professional greatness takes work. பர்சனல்லையோ இல்லை ப்ரொஃபஷனல்லையோ, அது உங்களுடைய சுய வாழ்க்கையிலையா இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனி ஒர்க்காக இருக்கலாம், அதில் ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா இட் டேக்ஸ் ஒர்க். வேலை வாங்காமல் விடாது, வேலை வாங்காமல் ஒரு கிரேட்னஸ் அச்சீவ் பண்ண முடியாது. அது பர்சனலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி. ஐ எம் நாட் சம்ஒன் ஹூ வுட் எவர் டெல் யூ தட் you could get to your dreams without having to make some sacrifices and pay the price in terms of dedication and self control. நான் இப்படி ஒரு ஆளாக இருக்க மாட்டேன். எப்படி உங்களுடைய ட்ரீம் வரணும்னா அதெல்லாம் வந்துருமா, நீ கவலையே படாத, நீ எதையும் இழக்க தேவையில்லை, எதுவும் நீ பே பண்ண தேவையில்லை, தன்னால் வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது. ஐ எம் நாட் சம்ஒன், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. who would ever tell, நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்,
யூ யூ தட் யூ குட் கெட் யுவர் ட்ரீம்ஸ். நீ என்ன கனவு காண்றியோ அதெல்லாம் நடந்துரும். எப்படி? வித்தவுட் ஹேவிங் டு மேக் சம் சாக்ரிஃபைசஸ். நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. சாக்ரிஃபைஸ்னா என்ன? விட்டு கொடுக்கறது. எதுவுமே விட்டு கொடுக்காமையும் பே த ப்ரைஸ், இல்லை அதுக்குண்டான விலையை கொடுக்காம, அந்த விட்டு கொடுக்கறது விலையை கொடுக்கறது எப்படி? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். டெடிக்கேட்டடாக வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? விடாமல் தொடர்ந்த முயற்சி. செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா நீ சினிமாவுக்கு போனால் பரவாயில்லன்னு தோணும், இல்லை இந்த இதை சக்ஸஸ் பண்ணோன்னா நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நம்மளை நாமளே தடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியானால் நான் கிடையாது. த பெஸ்ட் அமங்ஸ்டர்ஸ் மேக் இட் ஓல் லுக் ஸோ ஈஸி. நமக்குள்ளார இருக்கிற நம்ம யாரெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ அவங்க நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே ஈஸி அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்க கொடுக்குறாங்க. த பெஸ்ட் அமங்ஸ்டர்ஸ் மேக் இட் ஓல் லுக் ஸோ ஈஸி. எல்லாமே ஈஸியாக அவன் பண்ணிடுறானே, அப்போ எல்லாம் ஈஸியாக தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஐ கால் இட் த ஸ்வான் எஃபெக்ட். நான் அதை என்ன சொல்கிறேன்னா ஸ்வான் எஃபெக்ட்னு சொல்கிறேன். ஸ்வான் என்ன தெரியும்ல? இந்த வாத்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து அப்படியே போகும் பாருங்கள். எலைட் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் பர்சனல் எக்ஸலன்ஸ். எலைட் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க மேக் த பர்சனல் எக்ஸலன்ஸ் லுக் எஃபர்ட்லெஸ். அவங்க வந்து பிரகாசிச்சுட்டு இருக்கிறது வந்து சாதாரணமாக பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் சீம் டு மேக் திங்ஸ் ஹேப்பன் ஆஸ் கிரேஸ்ஃபுல்லி. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது ஏதோ அவன் ஒன்றுமே பண்ணாமையே அவனுக்கு வந்துருச்சுடா பாடுறா அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சிடுறாங்க. ஆஸ் எ ஸ்வான் மூவ்ஸ் அலாங் த வாட்டர். நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாத்து அப்படியே தண்ணியில் அப்படியே ஜாலியாக இப்படி அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அது பாரு எவ்வளோ ஈஸியாக அப்படியே ஜாலியாக அழகாக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் ஒரு பயங்கரமான பொசிஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் எல்லா வேலைக்கும் சாதாரணமாகவும் எல்லாம் ஏதோ அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தால் வர்ற மாதிரியும் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் லைக் த ஸ்வான். ஆனால் எப்படி ஒரு ஸ்வான் மாதிரி வாட் யூ டோன்ட் கெட் டு சி, நீ நம்ம எது பார்க்கல அப்படின்னா இஸ் ஆல் த ஹார்ட் ஒர்க் டேக்கிங் பிளேஸ் பிலோ த சர்ஃபேஸ். ஆனால் அந்த தண்ணிக்கு கீழே என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த ஸ்வான் அப்படியே மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு வேலை காலில் பெடலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் தெரியுங்களா? அதனுடைய கால் எவ்வளோ பெயினாக இருக்கும் தெரியுமா? ஆனால் அதை நம்ம பார்க்கறதே இல்லை. The best way to create spectacular results in the most important areas of your life is through daily practice. அப்படின்னா உண்மையானவே நல்ல ரிசல்ட் வரணும்னா நம்மளுடைய லைஃப்பில் எந்தெந்த ஏரியாவிலலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பணம் வேணும், இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். எனக்கு பணம் வேணும்னு ஒருத்தர் நினைக்கலாம், புகழ் வேணும்னு ஒருத்தர் நினைக்கலாம், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படியெல்லாம் இருக்கணும்னா அதை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி த்ரூ டெய்லி ப்ராக்டிஸ். டெய்லி நீ வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இன் மை லைஃப், என்னுடைய லைஃப்பில் ஐ ஹாவ் எ சீரீஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ். நான் சில வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். தட் செட் மீ அப் ஃபார் எ கிரேட் டே. அது என்னுடைய காலையில் எந்திரிச்சோன்னு அந்த வேலைகளை பண்ணிடுறேன். அது பண்ணுறதுனால அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு மிக சிறந்த நாளாக ஆக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ், சம்டைம்ஸ் லைஃப் சென்ஸ் யூ அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ். சில டைமில் லைஃப் நமக்கு அனுப்புதான். என்ன அனுப்புது? அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ். நாம் இப்படி பண்ணலான்னு போயிருப்போம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். தட் நாக் யூ ஆஃப். அது என்ன பண்ணும்? உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுரும், ஆஃப் ட்ராக். அது வந்து உங்களுடைய நீங்கள் எப்படி போகணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அது அந்த ட்ராக்ல இருந்து தள்ளி விட்டுரும். தட் ஜஸ்ட் லைஃப் ஹேப்பனிங். அது மாதிரிலாம் நடந்ததுன்னா அதுதான் லைஃப். பட் வித் எ சீரீஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டு கீப் யூ அட் யுவர் பெஸ்ட், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பெஸ்ட்டாக பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யூ வில் ஸ்டே இன் எ பாசிட்டிவ் ஸ்டேட். அப்போது ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம துவண்டு போயிட மாட்டோம். யூ வில் ஸ்டே இன் எ பாசிட்டிவ் ஸ்டேட். பாசிட்டிவ் ஸ்டேட்னா என்ன? பாசிட்டிவாக நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். மச் மோர் ஆஃபன் ப்ராக்டிசஸ் தட் வில் லாக் யூ இன் டு யுவர் பெஸ்ட் ஸ்டேட். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன பண்ணும்? உங்களை
பெஸ்ட் துவண்டு போகாம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கொண்டு போய் லாக் பண்ணிடுமா. இன்க்ளூட் அது அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் என்னென்ன அப்படின்னா, இன்க்ளூட் எ மார்னிங் ஜேர்னலிங் செஷன். மார்னிங் ஜேர்னலிங் செஷனை காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதுறது. அது எந்த டைமில் பண்ணுறது, என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் நமக்கு மனசில் வர்றதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுறது தான் மார்னிங் ஜேர்னலிங் செஷன், வேர் யூ ரெக்கார்ட் யுவர் ஃபீலிங்ஸ். இன்னைக்கு நான் இதை ஜெயிக்கணும், ஏன் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுதுங்க. ஜெயிக்கிற மாதிரி நினச்சிங்களா அதை எழுதுங்க. ஃபீலிங்ஸ், தாட்ஸ் அண்ட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார். அதே மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்படுறது சந்தோஷப்படுறது இல்லாமல் நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க, நமக்கு என்னெல்லாம் நல்லது இருக்குது அதையெல்லாம் அதுக்கெல்லாம் சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற மனசுக்குள்ளாரே நன்றி செலுத்துகிற மாதிரி அதெல்லாம் எழுதுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஆர் யூ மே ஸ்டார்ட் யுவர் டே. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய நாளை இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி? வித் எ ஸ்ட்ராங் ஒர்க் அவுட். நல்லா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் அன் எலைட் பர்ஃபார்மன்ஸ் மீல். நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் நல்லா ஒரு சூப்பர் சாப்பாடு சாப்பிடுங்க. ஐ ஆஃபன் லிசன் டு மியூசிக் ஃபார் 15 minutes. நான் வந்து அடிக்கடி நான் என்ன பண்ணுவேன், 15 நிமிஷம் மியூசிக் கேட்பேன். ஆஸ் இட் நாட் ஓன்லி எனர்ஜைசஸ் மீ. இது நாட் ஓன்லி எனர்ஜைசஸ்னா எனக்கு எனர்ஜியை கொடுக்குது. நாட் ஓன்லி எனர்ஜைசஸ் மீனா அது எனர்ஜி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இட் ஜஸ்ட் மேக்ஸ் லைஃப் பெட்டர். என்னுடைய லைஃபை ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், நான் செய்யறதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன். I also use success statements. நான் அது இல்லாமல் I also use success statements. Success statementsனா நான் ஜெயிச்சிடுவேன், கண்டிப்பாக என்னால் முடியும், அந்த மாதிரியான சக்ஸஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆர் அஃபர்மேஷன்ஸ்னா மனசுக்குள்ளாரையே திரும்ப திரும்ப சொல்கிறது. நான் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிருவேன், இந்த வேலை முடித்த உடனே நான் வந்து அந்த இன்கம் எனக்கு வரும், அந்த இன்கம் வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு அஃபர்மேஷன் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், மனசுக்குள்ளார சொல்லிக்கிறேன். டு கெட் மை மைண்ட் ஃபோக்கஸ்ட். எதுக்கு? டு கெட் மை மைண்ட் ஃபோக்கஸ்ட். நான் இதைத்தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் அப்படின்றத அதுலேருந்து விட்டு விலகாமல் போகிறதுக்கு அதை நான் வந்து திரும்ப திரும்ப மனசுக்குள்ளார சொல்லிக்கிறேன். சக்ஸஸ் அண்ட் ஜாய் அண்ட் இன்னர் பீஸ் டோன்ட் ஜஸ்ட் ஷோ. வெற்றியாகட்டும், சந்தோஷமாகட்டும், இல்லை மனசுக்குள்ளார இருக்கிற அமைதியாகட்டும், அதெல்லாம் தன்னால் அப்படியே மேலே வந்து நிற்காது. யூ நீட் டு கிரியேட் தம். நீங்கள் கிரியேட் பண்ணணும், உருவாக்கியே ஆகணும். ஃபைண்ட் யுவர் சீரீஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ். நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்கள் கண்டுபிடிங்க. பர்ஃபார்ம் தம் வித் கன்சிஸ்டன்சி. அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களா, 5 மணிக்கு எந்திரிங்க. தேவை இல்லையோ எழுந்திரிச்சு உட்காந்து முதல்ல ஜேர்னல் பண்ணுங்கள். என்னென்ன இன்னைக்கு பண்ணலாம், இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணலான்றது முதல்ல ஜேர்னலைஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கிறீங்களா, இன்னைக்கு வந்து ஆங்கராக இருக்கீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கு யார் காரணம், அதெல்லாம் நினைங்க. இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம யாருக்காவது உதவி செய்யலாமா, ஏதாவது 5 மணிக்கு எந்திரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேள்வி கேட்காம எந்திரிச்சு எழுதுங்க. உங்களுக்கு 1008 வேலைகள் வரும், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் டெய்லி இந்த மாதிரி பண்ணணும், வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுங்க. அதை விடாமல் செய்யுங்க. அண்ட் தென் கோ அவுட் இன் டு திஸ் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் of hours and shine. அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டில் அப்படியே வெளியே இறங்குங்க, சிங்க மாதிரி வெளியே இறங்கணும். இறங்கி அப்படியே எந்த வேலை கொடுத்தாலும் சூப்பராக பண்ணிட்டு உங்களை நீங்களே பிரகாசிக்கணும். அப்படியேங்கப்பா அவர் கண்டிப்பாக அந்த வேலையை அட்டகாசமாக முடிப்பார், கண்டிப்பாக நல்லா பண்ணுவாருங்க அவர்கிட்ட அப்படின்ற ஒரு பேரை எடுக்கிற மாதிரி வேலை பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள் ப்ராக்டிஸ்ங்கிறது என்ன? நீங்கள் உங்களை உடற்பயிற்சியாக இருக்கலாம், உங்களை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை யோகாவாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கான்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான வேலை பண்ணுறது தான் டெய்லி ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். வெற்றி பெறணும்னா சின்ன ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. தன்னால் நடக்கிறது தன்னாலேயே போயிடும், அது நமக்கு தேவையில்லை. நம்மளோட ஒட்டி வர்ற மாதிரியான விஷயம் என்னன்னா, நம்ம டெய்லி பண்ண நம்மளே மறந்தாலும் அது தன்னால் நடக்கும் இல்லையா? அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம விட்டு போகாது. ஏதோ எதேச்சையாக வர வெற்றி எப்படி போகுது, எப்படி தக்க வைக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளா உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி, வெற்றி, இதெல்லாம்
நம்மளை விட்டு நம்மளே துரத்தினாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. நல்ல விஷயங்களை நினைங்க, நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ். தேங்க்யூ.